ஆகவில்லையே, என் நினைவில் தெரிந்த நான் இது போல இல்லையே. எவ்வளோ எவ்வளோ என்று நெடுநாள் இருந்தேன், இதயம் கண்ணு சிந்தித்தேன். கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொண்டு கொண்டு தின்றதே. லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொண்டு கொண்டு தின்றதே. சார் சொல்லு ராஜாத்தி. ஃபோன் கொண்டா. சொல்லு பார்த்திபா, அவங்கிட்ட கொடு. வணக்கம் சுரேந்தர். யாரையா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம். அந்த இடம் தான், அந்த இடம் தான். 2 நாளாக ஒரே வழி ராஜாத்தி. நல்லா பிடிச்சி விடுமா. சொல்லுங்க சார். எதுக்கு சார் என் ஃபோட்டோலாம் எடுத்தீங்க? முதல்ல டெலிட் பண்ண சொல்லுங்க சார். டெலீட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணணுமே. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? பணமெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்கள் இடம் ஒன்று தாம்பரத்தில் இருக்குல்ல, 1 வருஷமாக கேஸில் தானே இருக்குது. அதை அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கே கொடுத்துருங்களேன். அவன் தான் நல்ல அமௌண்ட்டு தரேன்னு சொல்கிறான்ல. யோ, அது ஏன் ப்ராப்பர்ட்டியா? எங்கள் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அந்த கான்ட்ராக்டர் பொய்யா கேஸ் போட்டிருக்காங்க. யார் சம்பாதிச்சான்னு? நீ சம்பாதிக்கல. அதெல்லாம் தர முடியாது. உன்னால் என்ன பண்ண பண்ணிப்போ பண்ணிக்கோ. சுரேந்தர், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நினச்சி யோசித்து பேசுங்க. நாளைக்கே அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜர் லீலைகள் அப்படின்னு பேப்பரில் கொட்ட இடத்துல வரணுமா வேணாமா? உங்கள் பேங்க் பேரை வேற போடுவாங்க. அவ்வளோ கானில் இருக்கானுங்க உங்கள் பேங்க் மேலே. புரிஞ்சுக்கங்க. இந்த ராஜாத்தி அங்கே வைமா. என்னானாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன தான் பண்ண போறீங்க பார்க்குறேன். நான் போலீஸ்கிட்ட போக தான் போகிறேன். தாமரண்ணா, என்னம்மா? இவன் எனக்கு எடுக்க பார்த்தான். நீங்கள் 2 பேர் மட்டும் வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்களாம் இருக்கும் போது இப்படிலாம் நடந்துருமாம்மா? என்னம்மா பேசுகிற? என்ன தாமரை சார், பீர் சாப்பிட்டியா? உங்கள் முன்னாடி எப்படி சார்? தம்பி, சில்லுன்னு ஒரு பீர். தம்பி, ஸ்ட்ராங் பீர். பார்த்திபா, இதை வச்சுக்க. வேணாம் சார். உனக்குன்னு ஒரு சட்டம். எப்படி பொழைக்க போறேன்னு தெரியல. மற்ற எல்லா வேலையும் காசு வாங்குற, இந்த மாதிரி வேலைக்கு வாங்க மாட்டேங்கிற. அடுத்த அசைன்மெண்ட் வந்திருக்கு. ஒரு பொண்ணு ஃபோன் பண்ண, புருஷங்காரன் வேற பொண்ணோட சுற்றுறான்னு நினைக்கிறாளாம். அதை பற்றி விசாரிக்கணும். அவன் பேர் அழகப்பன். பல்லாவரத்தில் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கானா. நம்ம மற்ற பசங்கள்கிட்டையும் சொல்லிவிட்டு நாளையிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
என்னப்பா வாங்கிட்டியா? ஆமாம் சார். போடு போடு. நைட் அழகா எங்கேயாவது வெளியே போனார்னா ஃபாலோ பண்ணுங்க. நானும் தாமரையும் காலைல வந்து உங்களை பார்க்குறோம். பொண்ணுக்கு வைகாசி 18 கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். பையனை பற்றி டீட்டெயில்ஸா கலெக்ட் பண்ணிடலாம் சார். மெட்ராஸ்லேயே லீடிங் டிடெக்டிவ் நான் தான் சார். பையனுடைய ஃபோட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஓகே சார். என்ன பார்த்திபா, வேலையெல்லாம் எப்படி போகுது? யாரையாவது பார்த்தானா இல்லையா? சார். இந்த பாரு, டெய்லி அவகிட்ட இருந்தா ஃபோனு. இப்போ கூட அவள் தான் கூப்பிட்றா. சொல்லுங்க மேடம். இப்போ உங்கள் விஷயத்தை பற்றி தான் அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 2 டேஸில் ப்ரூஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே சார், 2 நாள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்குது. காலையிலேருந்து அவர் பங்க்கில் தான் இருந்தார். சாயந்தரம் அவர் ஒய்ஃபோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார் சார். 1 வாரமாக அவரை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அவர் எந்த பொண்ணையும் பார்த்த மாதிரி தெரியல சார். பசங்களாம் கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்கல்ல? அழகப்ப ராத்திரி எங்கேயாச்சும் வெளியே போனால் கூட சந்திரனும் முரளியும் அவரை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நம்ம மேலே யாருக்கும் டவுட் வராது சார். ஆமாம், நீ ஃபாலோ பண்ணுற ஆளுக்கு என்ன வயசு இருக்கும்? 50 இருக்கும். ஏன்? இந்த வயசுலேயுமா அவங்க ஒய்ஃப்க்கு அவர் மேலே சந்தேகம் வருது? ம். அவர் உண்மையிலேயே வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தாருன்னா நீ என்ன செய்வ? அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லிடுவோம். இத்தனை வருஷம் கூட இருந்து இப்போ பிரிஞ்சிட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ அதுக்கு நீ தானே காரணம். தப்பு பண்ணுறது அவர், நான் காரணங்கிறேன். அதை சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நாம யாரு? ஏன், நீயும் வேற யாராவது பார்க்குறியா? ஏய் லூசு, என்ன இப்படிலாம் கேட்குற? இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? நான் என் வேலையை தான் செய்கிறேன். இதெல்லாம் ஒரு வேலையாடா? ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையாக பார்க்கலாம்ல. என் ஃப்ரெண்டோட அண்ணா கால் டாக்ஸி டிரைவராக இருக்காரு. அங்கே வேலை இருக்குன்னு சொன்னாங்க. நான் வேணா கேட்டு பார்க்கட்டுமா? இந்த டைம்ல எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க, யாரை பாக்குறீங்க என்கிட்ட எதுவும் சொன்னது இல்ல. நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அதை மறந்துடாதீங்க. அவளும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. நீங்க பண்ற எல்லா தப்பும் எங்களுக்கு தான் வந்து சேரும். முடிச்சிட்டியா? படுத்து தூங்கு. ராத்திரி அழகப்ப எங்கேயாவது வெளியே போனாரா? தூங்கிட்டோம்.
என்னடா இப்படி பண்ணுறீங்களேடா? உங்களை போய் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? இவன்லாம் ஒரு ஆளுன்னு சல்லி பயடாவன். அவனுக்கு முன்னால் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களாடா? என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். ஒழுங்கா வேலையை பாருங்கடா டேய். ஏண்ணா நான் என்னண்ணாச்சு? விடு விடு. அம்மா வேலையை பாரு, வேலையை பாரு. தூங்காம பாருங்கடா டேய். நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காரு குரு. நம்ம பழப்பு நாய் பழப்பு. பிரியாணிலையும் பீஸ் இல்லை, வாழ்க்கையிலையும் பீஸ் இல்லை. எல்லாம் கால கொடுமை. அவன் ஏதோ பொம்பளையை பார்ப்பான், அதை போட்டால் பிடிச்சி ஷார்ட்டை கொடுக்குறான். பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. என்னடா புதுசாக கண்ணாடிலாம் மாட்டி விடுற? இதில் நீ அழகாக இருக்க. இதில் நான் அழகாக இருக்கேனா? டேட்டா காட்டி உண்மையை சொல்லு. ஏதாச்சும் ஃபிகரை பார்த்தியா? நிஜமா இதில் நீ ரொம்ப அழகாக இருக்க. நம்பிட்டேன். சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு? பைக்கர் அடிச்சுட்டு போயிட்டேன் மேடம். சார் இங்க டாக்டர்லாம் இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லை மேடம். தலையில் அடிபட்டுருங்க, ஸ்டிச்சஸ் போடணும். என்ன சொல்லி இன்னும் கணக்கு கொடுங்க ப்ளீஸ். சார் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலாம் அப்படி கொடுக்க முடியாது. ப்ளீஸ் கொடுங்க மேடம். சார் முடியாது சார். கொடுங்கன்றல. பையன் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கும். இவன் கண்ணு முழிச்சது வீட்டில் விட்டுருங்க. ஃபீவருக்கு டேப்லெட் கேட்டாங்க. பேராசிட்டமால் 2 கொடுத்துருங்க. பேரு? பார்த்திபன். நம்பர்? Preparation comes before success, even in the dictionary. Denver, the scent of my success. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ கஷ்டப்படுத்தி உன்னை சொல்ல வச்சது எனக்கே கஷ்டமா. என்ன கொன்ற மாட்டீங்களா? உனக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்? உனக்கு எதாவது ஆக விட்டுருவேன். Royal Touch Laminates, the final touch to style. சொல்லுங்கள் சார். பார்த்திபா எங்கே இருக்க? ஒரு நிமிஷம்.
லாயர் சுந்தரமூர்த்தி ஃபோன் பண்ணார். ஹிட் அண்ட் ரன் கேஸான், ஒரு விட்னஸ் ரெடி பண்ணணும்னாரு. எப்பயுமே கடைசியில் என்ன சொல்லுவானுங்க, எவனோ குடிச்சிட்டு வந்து மோயிட்டானாப்பா. சின்ன பையன் வேறு ஸ்பாட் அவுட்டு. இடித்தவனோ ஒரு பெரிய ஆளுடைய பையன். அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. நான் நம்ம லூதர் சாமியை தான் விட்னஸாக ரெடி பண்ணியிருக்கேன். நான் என்ன போல பண்ணுற? தாமரை வேணா அனுப்புங்க. நானே போயிருப்பேன். மச்சன பையன் வேற யூஎஸ் போகிறான். என் ஒய்ஃப் அவனை பார்க்கணுன்னு அடம்பிடிக்கிறா. நல்லவனா இருந்து என்னத்தை கண்ட? உங்கள் அப்பா அம்மா கூட உங்கள்கிட்ட பேசுறதில்ல. ஒன்று புரிஞ்சுக்கோ, நமக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம். நம்ம உதவின்னு கேட்டால் எவனும் காப்பாற்ற வர மாட்டான். சும்மா எல்லாத்துலேயும் நல்லது கெட்டதை பார்த்துக்கிட்டே இருந்தானா இங்கே வாழவே முடியாது. அம்மா, தண்ணி வைக்கிறது இல்லையாம்மா? எத்தனை தடவை சொல்கிறது? சாப்பிடும்போது தண்ணி வைக்கிற வழக்கமே இல்லை. இப்போ தான் அந்த பழக்கம் வரப்போதும். இதை அனுபவத்தில் சொல்கிறேன். ரிட்டையர் ஆகி தனியாக இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் தாமரையை கூட அனுப்பாமல் உன்னைய அனுப்புகிறேன்னா உன்னைய முழுசாக நம்புகிறேன். புரிஞ்சுக்க பார்த்திப்பா. இப்போ நீ போயிட்டு வா. நாளைக்கு கோர்ட்டில் லூதர் சாமியை நான் பார்த்துக்கிறேன். போகிறேன் சார். நீ பண்றது சரின்னு நினைக்கிறியா? தெரியல. அவர் பண்றது தப்புன்னா விட்டு வந்துடலாம்ல. நான் எதுவுமே இல்லாமல் இருந்தப்ப அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்போ கடைசி வரைக்கும் அவர் என்ன தப்பு பண்ணாலும் நீ கூடவே இருக்க போறியா? நீ என்ன பண்ணாலும் அது எனக்கும் வந்து சேரும், மறந்துடாத. பதினஞ்சு வருஷமா என் கூட இருந்தான்.
என்னை பற்றி எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா, நான் போகிறேன்னு சொன்னான். நான் எதுவுமே சொல்லலை. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவனை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கும். சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம யாரையும் பார்க்கல. உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சார்? எங்கே இருக்க? நான் ஒர்க்கில் இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன். தாமரை, ஏய் தாமரை. சார் நான் எதுவும் இல்லை சார். எல்லாத்துக்கும் இவன் தான் சார் காரணம். எல்லாம் இவன் தான் சார் பண்ணுறான். இங்கே என்ன பண்ணுற? ஏதாவது ப்ராப்ளமா? நீ கீழே இரு, நான் வரேன். இப்போ நம்ம 2 பேர் இல்லை. இதை ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே இந்த என்னால் குழந்தை நமக்கு வேண்டாம். இங்கே என்னை சுற்றி எல்லாமே தப்பாக இருக்கு. என் வேலை, என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே தப்பாக இருக்காங்க. இதெல்லாம் மாறுற வரைக்கும் நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்க்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என்னை மன்னிச்சிடு. எப்போ மாறும்னு நினைக்கிறேன்? தப்பை நம்ம தான் சரி செய்யணும். அதுவா சரியாகும்னு நினைக்கக்கூடாது. உனக்கு எது சரின்னு தோணுதோ பண்ணு. நான் கூடவே தான் இருப்பேன்.